ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி சுதந்திர தினத்துக்காக நான் 3 கலர் இட்லி பண்ண போகிறேன். ஆனால் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், இதுக்கு மினி இட்லி தான் நான் பண்ண போகிறேன். இட்லி மாவு நல்லா கெட்டியாக உப்பு போட்டு கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 3ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். கேரட் ஒன்று தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டையும் கொத்தமல்லியும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். கேரட் நான் எடுத்த அளவுக்கு நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 3/4 பங்கு கேரட் எடுத்துக்கிறேன். ஒரு கேரட்டில் 3/4 அளவுக்கு நான் எடுத்து அரைச்சிக்கிறேன் நைஸாக. அதே மாதிரி கொத்தமல்லியும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி அரைக்க முடியாது, கொஞ்சமாக திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கேரட்டும் நான் தனியாக அரைச்சிட்டேன், கொத்தமல்லியும் தனியாக அரைச்சிட்டேன். 2 கப்பில் 3 மாவு டிவைட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒயிட் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. இதை நான் மினி இட்லியாக தான் செய்ய போகிறேன். பாருங்கள், கலந்து வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அடியில் தண்ணி போட்டு மேலே கப்பு போட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி பிளேட் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட 3 பிளேட் இருந்துச்சுன்னா ஒரே டைமில் 3 கலரும் போட்டுக்கலாம். என்கிட்ட ஒரு பிளேட்டு தான் இருக்குது, அதனால் நான் தனித்தனியாக போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒயிட் கலர் போட்டுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து போடுங்க. கரண்டியில் போட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஸ்பூனில் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வரும். இது செய்யறதுக்கு ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும் அந்த இட்லி வேகிறதுக்கு. பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் கூட ஆகலை. பாருங்கள், இட்லி நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம சின்ன சின்னதாக செய்கிறதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். உடனே சூடாக எடுக்காதீங்க, உடஞ்சி வரும். கொஞ்சமாக வெளிக்காற்றுல வச்சுட்டு அப்புறம் எடுங்க, நல்லா வரும் சூப்பராக. பாருங்கள், இப்போ இந்த ஒயிட் கலர் இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது இட்லி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்கள், ஒயிட் கலர் இட்லி பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி விடுங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி. ஆறிடுச்சின்னா நல்லா தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதே பிளேட்டில் நம்ம கேரட் இட்லி போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 7 நிமிஷம் வேந்தால் போதும். பாருங்கள், இதையும் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இது கொஞ்சம் சூடாக எடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கு. நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா பிளேட்டில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாது. நெக்ஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இட்லி போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா கூட நீங்கள் போடலாம். ஆனால் புதினாவில் செய்கிற இட்லியை விட நீங்கள் கொத்தமல்லியில் செய்கிற இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் பாதி பாதியாக. பாருங்கள், இதுவும் ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது இட்லி நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக தாளிப்பு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு, கேரட் இட்லியும் ஒயிட் இட்லியும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எப்படி வருது பாருங்கள், சின்ன சின்ன இட்லியாக. நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா இதே மாதிரி நிறைய செஞ்சுக்கோங்க. 3 அடுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மினி இட்லி தட்டு நீங்கள் ஒரே டைமில் இந்த 3 கலரும் நீங்கள் போட்டு செய்யலாம்.
பாருங்கள், இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு தேங்காய் பொட்டுக்கடல சட்னி அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக. பாருங்கள், அதுக்கும் கொஞ்சமாக நம்ம தாளிப்பு போட்டுடலாம். பாருங்கள், கெட்டியான சட்னி நான் வச்சுருக்கேன். கெட்டி சட்னியில் இந்த இட்லி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தாளிப்பு எடுத்துட்டேன். மீதி தாளிப்பில் நம்ம செஞ்சு வச்ச இட்லியை போட்டுக்கலாம். நீங்கள் நெய் கூட ஒரு ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு வேணுன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆயில் போதும். பட்டர் கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இட்லி பொடி கூட நீங்கள் தூவி விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு வாசனைலாம் இட்லியில் வரும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எத்தனை கலர் இட்லி வேணாலும் போடலாம். நீங்கள் பீட்ரூட் போட்டிங்கன்னா அதுக்கு ரெட் கலர் இட்லி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறியிலேயே நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிடாத குழந்தைங்களையும் நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட வைக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துட்டேன். இப்போ சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், பார்க்குறதுக்கே பாருங்கள் மினி கலர் இட்லி சூப்பராக இருக்குது. இதுக்கு உடச்ச கடலை சட்னி கெட்டியாக வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. நம்ம இட்லி மாவில் தானே செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சட்னி இதுக்கு தொட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.